My name is Murugan. Quick Gun Murugan. Quick Gun Murugan. இன்னைக்கு நம்மளோட சமையல்ல வெண்டைக்காய் குழம்பு செய்ய போறோம். சோ எப்படி செய்யணும்ன்றது இப்போ பார்ப்போம். தேவையான அளவுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணிக்கணும். அது சின்ன கட் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு பூண்டு சின்ன கட் பண்ணிக்கணும். வெங்காயம் அதையும் கட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை பின்ன தக்காளி. இப்போ நம்ம பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் வெண்டைக்காய் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ ஃப்ரை பண்ணாக்கா ஆயிலி மாதிரி கண்டென்ட் இருக்கிறது அது ட்ரை ஆகும். ஸோ அப்போ நமக்கு இந்த ஸ்டிக்கி இருக்கிறது நமக்கு ஃபீல் ஆகாது குழம்புல. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். வெண்டைக்காவை 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு கடுகு, போடலாம். அடுத்தது பூண்டு, அடுத்தது ஆனியன், ஆனியனை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆனியன் ஃப்ரை பண்ணக்குள்ள தேவையான அளவுக்கு உப்பு டேஸ்ட்டுக்காக. ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஃப்ரை ஆகக்குள்ள கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கணும். தக்காளி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ கொஞ்சம் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். ஸோ அது டேஸ்ட்டுக்காக. மசாலா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் ஆயிலால். ஸோ தக்காளி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆயிலில் இப்போ நம்ம பொரிச்சு வச்ச வெண்டைக்காவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு புளி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை இப்போ இதுக்குள்ளே ஃப்ரை பண்ணுறதுக்குள்ள ஆட் பண்ணணும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கணும். 2 அங்கே நம்ம எவ்வளோ
உப்பு போட்டிங்களா? உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கணும். இப்போ தண்ணி ஊற்றதுக்கப்புறம் அது நல்லா வேகணும். வெண்டைக்காய்க்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா வேக அடிக்கணும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா அது கவர் பண்ணி வைக்கணும். அப்போ நல்லா வெந்துடும். 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் ஓகே 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணணும் வெந்துச்சா இல்லையான்னு. ஸோ இது ஆல்ரெடி வெந்துச்சு. ஸோ இப்போ வெண்டைக்காய் குழம்பு நல்லா வெந்துச்சு. நம்மளது வெண்டைக்காய் குழம்பு ரெடி. நம்ம எப்போ நல்லா சாப்பிடுவோம். டேஸ்ட் வச்சா திரும்ப நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கள். டேஸ்ட் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.